எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேந்திரம்பழம் வச்சு இடியப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே ஈஸி செய்கிறதுக்கு. இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த நேந்திரவாழம்பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்திருக்கணும். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அப்போ தான் மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதோட தோலை பீல் பண்ணி எடுத்துடணும். நல்லா ஆற விட்டுட்டு தோலை பீல் பண்ணி எடுத்துருங்க. அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்க விதையை எடுத்துடணும். இல்லாட்டின்னா இது இடியப்பம் மாவோட பிசையும் போது உங்களுக்கு இடியப்பம் புளிய வராது, ஸ்டக் ஆகிக்கும். அதனால் இதில் இருக்க விதைப்பாட்டெலாம், நடுவில் இருக்க விதைப்பாட்டெலாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு கையால் பிசைஞ்சிங்கனாலே நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைய வந்துடும். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப வேணாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவு இடியப்ப மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு ஒன்று சேர பிசைஞ்சு விட்டுருங்க. அப்புறம் தண்ணி இதுக்கு எப்படி சுட வைக்கணும்னா லைட்டாக பபிள்ஸ் வர அளவுக்கு தான் சுட வைக்கணும். தண்ணி ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர வரைக்கும் சுட வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. கொஞ்சம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு புளியறதுக்கு டஃப்பாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது சூடாக இருக்கும் போதே நம்ம மாவு சூடாக இருக்கும் போதே நம்ம புளிஞ்சிடணும். ஆறிடுச்சுன்னா ரொம்ப டைட்டாயிரும். உங்களுக்கு புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மாவு கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு இருக்கும் போதே இடியப்பம் புளிஞ்சிருங்க. புளிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான நேந்திரம்பழம் இடியப்பம் ரெடி. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.